இதுக்கப்புறம் பாரு லைக்ஸ் பிச்சுக்கும். மா பேப்பர். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். பிரதமர் வாழ்த்து. இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க தடை. முதலமைச்சர் அறிவிப்பு. மீறினால் அபராதம். வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பேப்பர்ல? நடிகர் விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு தீபாவளி வாழ்த்து கூறினார். ஓ மை தளபதி, என் தளபதியே வாழ்த்து சொல்லிட்டாரு. நம்ம ஃபேன்ஸுக்கு வாழ்த்திடுவோம். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்லோட் பண்ணியாச்சு. யோ ஹிட்லர், ஹிட்லரே. ஓ, எழுந்திருக்க மாட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணி எழுப்பணுமே, என்ன பண்றது? டமால் டமால் டிஷ், டமால் டிஷ். என்னாச்சு? பட்டாசு வெடிச்சது. எங்க? ஏன் வாயில? இன்னைக்கு தீபாவளி, தெரியுமா தெரியாதா? அதான் தினமும் வாயில வெடி வச்ச மாதிரியே கத்திட்டு திரிவியே. இப்போ என்ன புதுசா வேற பட்டாசு வெடிச்ச மாதிரி கத்துற? தூர போ, காத்து வரட்டும். ஹலோ, இன்னைக்கு நான் தான் தீபாவளி ஃபங்க்ஷன் ஆர்கனைசர். நீங்க எதுவுமே பேசக்கூடாது. எனிவே, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. வாவ், டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. பூ அலங்காரம்லாம் மிஸ்ஸஸ் அர்ச்சனா தானே? இல்லங்க, நான் இல்ல. அட, டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. இதெல்லாம் யார் பண்ணது? அக்கா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. Thank you. ஹாப்பி தீபாவளி. சீக்கிரமா வாங்க 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 வாங்க. என்ன டெக்கரேஷன்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. ஆமா, இதெல்லாம் யார் பண்ணா? இல்ல, வாங்க. பேச விட்டாதானே. வாவ், வீடு சூப்பரா இருக்கு. அர்ச்சனாக்கா, நீங்க தானே பண்ணீங்க? இல்ல, ஆக்சுவலா நான் இல்ல. இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இத ஏஜே பண்ணிருப்பாரோ? அப்படிலாம் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி வீட்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் என்னதான் செய்ய சொல்லுவாரு. பின்ன யார் இத செஞ்சது? இட்ஸ் மீ. நான் தான் பண்ணதெல்லாம். எப்படி டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்கா? வேற லெவல்ல இருக்கு. என்ன கேட்கணுமா என்ன? அவங்க வந்த உடனே சொல்லிட்டாங்க நல்லா இருக்கு. Thank you. बहुत अच्छा है. நல்லா பண்ணிருக்க. அக்கா, வருஷம் நீங்க தானே இதெல்லாம் செய்வீங்க. இந்த வருஷம் மட்டும் எப்படி இவ கைக்கு போச்சு? ஜெயம்மா கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அக்கா, இதுல ஸ்கோர் பண்ணிட்டா இதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனையும் இவளே எடுத்துப்பாளே. இவளுக்கு ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா எண்டு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். ஏன்னா அவ ராசி அப்படி. நாம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஹாய். ஹாய். வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஸ்வீட் ஓ, எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? ஒண்ணுதானா? எடுத்துங்க, 2 எடுத்துங்க. கொடுங்க கொடுங்க. கரெக்டா வந்துட்டாங்களா? ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. வெயிட். ஹாப்பி தீபாவளி.
ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. பாசம் மழையா இருக்கு. நீ சாப்பிடு. ஸ்வீட் நல்லா இருக்குல்ல? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஆ. ஹாப்பி தீபாவளி. ஸ்வீட் எடுத்துக்கங்க. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து ஸ்வீட் கொடுப்போம். அப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பி தீபாவளி சொல்லணும். பட்டாசு தீபாவளிக்கு மட்டும் இல்ல, சாவுக்கும் வெடிக்கலாம். தீபாவளி அதுவுமா சித்ராது போடா. டெக்கரேஷன்லாம் நீங்களா பண்ணீங்க? இல்ல நீ இந்த ஏய் decoration ஏஜே எங்கப்பா? ஏஜே எங்க? ஹாசினி ஏஜே எங்க? மேல இருப்பாரு. அவரு மேல இருக்காரு. போய் கூட்டிட்டு வா, ஓடு. சரிம்மா. ஏய், அறிவு இருக்க உனக்கு? எல்லாம் போதுங்கிற அளவுக்கு இருக்கு. கீழே எல்லாரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் இங்க ரெடி ஆகாம இருக்கீங்க. நான் எப்போ வரணும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா எனக்கு ரூல்ஸ் எல்லாம் போடாது. குடு குடு. இந்த வீட்ல அது என்ன உங்களுக்கு மட்டும் தனி ரூலா? இன்னைக்கு எல்லாமே என்னோட ரூல் தான். எழுந்துறீங்க, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. எவ்வளவு திமிரு இந்த கேக்கறிக்கு. இந்த ஹாசினி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா டெடிகேஷன், பெர்ஃபெக்ஷன், சின்சியாரிட்டி, பஞ்சுவாலிட்டி ஒண்ணும் மிஸ் ஆகாது. ராமண்ணா, அந்த லைட், ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சிருங்க. அக்கா, ஃபுட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இது வந்துரு. Thank you. Wish you the same. Happy Deepavali. Happy Deepavali. ஓ, டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இல்லைன்னு சொன்னா விடவா போறேன்? क्या ஏஜே? கொடுத்த முதல் வருஷமே ஹாசினி அசத்திட்டா. அச்சா ஹே. ம். இந்த கேக்கு காரி போடுற ஆட்டோ தாங்க முடியலக்கா. போற போக்க பார்த்தா அவ பட்டாசு வெடிக்கிறத நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் போல. இந்தாங்க என்னது இது? வேட்டி சட்டை. இன்னைக்கு தீபாவளியில அதான் அப்பா கொடுத்து அனுப்புனாரு. இன்னைக்கு நீங்க இதைத்தான் போடணும், ஓகே? இல்ல இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இது எனக்கு போட்டு பழக்கமும் இல்லை. ஏஜேவுக்கு வேட்டி சட்டெல்லாம் பழக்கமே இல்ல. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை கேக்குறதுல என்ன தப்பு? ஹாசினியோட அப்பா அம்மா எவ்வளவு பிரியமா எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்குமா? அதுவும் இல்லாம வேஷ்டி ஷர்ட்டுங்கிறது நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தானே ஏஜே. வீட்ல ஒரு விசேஷம்னா வேஷ்டி ஷர்ட்ல இருக்கிறது எவ்வளவு மங்களகரமான விஷயம். ஏஜே, ஓட்டுட்டு வாயேன். அம்மா, உனக்கு தெரியாதா? எனக்கு வேட்டி கட்ட தெரியாது. நான் வேணா கட்டி விடவா? அதுக்கு நானே போய் கட்டிக்கிறேன். குடு. இந்தாங்க ஜெயம்மா. எனக்கு எதுக்குமா? இந்த ஹாப்பி தீபாவளி என்ஜாய் பண்ணு. தேங்க்யூமா. குடு. இந்த மூத்த மருமகள் அவர்களே, உங்களுக்கும் சேர்த்துதான் துணிமணியை வாங்கி வந்தேன். தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இளைய மருமகள் அவர்களே.
இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். என் அருமை மருமகள்களா, எல்லாரும் எப்பவுமே வெறும் மேக்கப் மட்டும் போடுறது இல்லாம இன்னைக்காவது போய் நல்ல பொண்ணுங்களா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி நான் கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அழகா கிளம்பி வாங்க பாப்போம். நான் அதுக்குள்ள போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்றேன். நானும் வரேன் வா. வாங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க போங்க. அட என்ன இவ நம்மளெல்லாம் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றா. ம், இருக்கட்டும், பாத்துக்கிறேன். கிஃப்ட்னு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஸ்வேதாவை மறந்துட்டோமே. தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்குற சாக்குல அவளை பாத்திர வேண்டியதான். ஏய் ஆசினி, நீ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்ட. நான் உன் தங்கச்சிக்கு கிஃப்ட் கொடுக்க வேணாமா? இதோ இப்பவே கிளம்புற. என்ன காரணம் சொல்லலாம்? சிந்துமா, சொல்லுங்க. சிந்து, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும். எங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள எங்க வெளிய போகணும்ங்கறீங்க? அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டிருக்கு. நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, சரி சித்ரா கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்லை, விடமாட்டா. நான் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ½ ஹவரில் வந்துடுறேன், சரியா? அதனால யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், சரியா? ம், சரிங்க. இது பிடி. ஏய் ஏய் ஏய், லூசா நீ? கதவை தட்டிட்டு வர மாட்டியா? இந்த மேனேஜ் கூட உனக்கு சொல்லி தரணுமா? யோ ஹிட்லர், உள்ள என்ன போர்ட் மீட்டிங்கா நடக்குது? எக்ஸ்கியூஸ் மீ கேட் உள்ள வரதுக்கு. வேட்டி கட்டிட்டு இருக்கேல்ல? எங்க கட்டுறீங்க? கட்ட தெரியாம கட்டுறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. கட்டுங்க கட்டுங்க. அப்புறம் 4 பேர் முன்னாடி உங்க வேட்டி கரண்டு விழுந்தா அசிங்கமாயிடும். ஏய், அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கிளம்புன்னு சொல்றேன்ல. போறேன். வேட்டி அவராம இருக்கிறதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லவா வேணாமா? சொல்லி தொலை. ஓகே. வேட்டியோட 2 நுனியையும் 2 விரல்ல புடிச்சுக்கிட்டு அப்படியே முதுகு பக்கம் தூக்கி போட்டு இடுப்புக்கு ஒரு 2 இன்ச் மேல நிக்க வச்சு லெஃப்ட் சைடுல இருக்கிற நுனி எடுத்து வாயில மாட்டிக்கிட்டு அப்படியே ரைட்ல இருக்கிறத ஒரு சின்ன மடி மடிச்சு அப்படியே லெஃப்ட் இடுப்பு வரைக்கும் கொண்டு வந்து அப்புறம் வாயில இருக்கிற நுனி எடுத்து அப்படியே ரைட் சைடுல எடுத்துட்டு வந்து 2 மடி மடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. கொஞ்சம் ஸ்டைலா வேணும்னா மெர்சல் விஜய் மாதிரி அட் அ டைம்ல 2 காலையும் தூக்கி வேட்டிய புடிச்சு அப்படி மடிச்சு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்க்க தாறு மாறா இருக்கும். வாவ் ஹிட்லர், யூ லுக் ஹேண்ட்சம். இன்று முதல் ஹிட்லர் என்கிற புனை பெயருக்கு பதிலாக ஐயனார் என்று பெருமையுடன் அழைக்கப்படுவீர்.
இந்தாங்க. என்னது இது? பார்த்தா தெரியல? மோதிரம். எனக்கு எதுக்கு இன்னொரு மோதிரம்? அதான் ஒன்று இருக்கேன். இது தலை தீபாவளிக்காக என் அப்பா உங்களுக்காக கொடுத்தது. அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ வேணா போட்டுக்கோ. ஏன்பா அவ போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாதா? தல தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு தங்கம் கொடுக்கறது சம்பிரதாயம், காலங்காலமா நடந்துட்டு வர்றது. அத போய் ஏன் நீ வேண்டாங்கிற? ஒருவேளை மோதிரம் சின்னதா இருக்கு, கழுத்துக்கு பெருசா செயின் வேணும்னு ஆசைப்படுறாரோ? ஆமா, மோதிரத்துக்கு ஆசைப்படல, செயினுக்கு ஆசைப்படுவேனா? குடு. ஏய் என்ன குடுனா கொடுத்துறதா? அது நீங்க தானே சொன்னீங்க. மோதிரத்தை உன் கையால ஏஜேக்கு போட்டு விடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் கையில கொடு போதும். என்ன ஏஜே இது? வழக்கத்தை மாத்திர. அவ கையால தான் போட்டு விடணும். நீ போடுமா. என்ன இது? ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தமா நடக்குது, மோதிரம் போட்டுக்கிறதுக்கு. இந்த ஜெயம்மாவுக்கு இதே வேலை. ரெண்டு பேரும் எப்பவும் பக்கத்துலயே வச்சு பார்த்துட்டு இருக்கணும் இவங்களுக்கு. தீபாவளி அதுவும் இந்த கண்குள்ள காட்சியை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் அறுசுவை விருந்து பண்ணிருக்கேன். எல்லாரும் அதை விரும்பி சாப்பிடணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். விருந்தா நீயா? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? அது நான் இல்ல, என்னோட சூப்பர்வைசிங்ல ஐடியா கொடுத்து சமயக்காரங்க தான் செஞ்சு முடிச்சாங்க. அதானே பார்த்தேன். உனக்கு சாப்பிட மட்டும் தானே தெரியும், நீயாவது சமைக்கிறதாவது. அட சாரி மூத்த மருமகளே, பணியாரத்தை சாப்பிட சொன்னா பணியார கல்லுல இருக்கிற குழிய எண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, அப்படி சொல்லு. உன்னோட ஐடியாவை சமையல் எல்லாம் அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க வாங்க, ஃபாலோ மீ. எங்கேயோ இருந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேல்ல நீ?